స్తోత్రం ఆండవరే మీ తుడికిరమయ్యా మీకు స్తోత్రం అప్ప మధ్యాహ్నం వేళగా మాకు స్తోత్రం రాజా அந்த வேளையில கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் உதவுங்க கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் யா உதவி செய்த அன்பு குடும்பத்துக்கு அந்த சமத்தில் வருகிறேனையா மரியாதை ஜெபிக்கிறோமையா அப்பா உங்கள் டீச்சர் வேலை பார்த்து அறிவியல் போய்கள் வரத்திலும் பாதுகாத்து உங்கள் சாமானம் சிறந்த ஜெபிக்கிறோம் மரியாதை தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து போல உங்களுடைய மகளின் கர்த்தாவுடைய பார்த்து காத்திருந்து ஜெபித்து ஆசிரியங்களை பெற்று கர்த்தாவே எளியவர்களுக்கு ஆண்டவரை திட்டத்திற்கு உதவிகளுக்கும் ஊழியங்களுக்கும் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் உதவி வச்சு நீங்கள் திருப்பைக்காக ஸ்தோத்திரம் ராஜா அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அணியல் சர்க்கார் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை வேலை பார்த்து நீர் அறிவியல் ஆண்டவரை அவருடைய பச்சை கையெழுத்து கிடைக்கிற ஆண்டவர் வெள்ளைவாசு கிடைக்கிற ஆண்டவர் வச்சு முடியாது ஜெபிக்கிறோம் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பாதுகாத்திலும் பைக்கிலும் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் மதர் ஜெரால்டு சமத்தில் வருகிறோம் ஐயா டாக்டர் படிக்கிற நேர் அறிவீரப்பா இந்த நாட்களிலே நல்ல ஜீவன் சுகம்பல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தாவே நல்ல படிக்க ஞானமுள்ள இதயத்தை கொடுத்து உயர்ந்த ஸ்தலத்தில் நீர் வைக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரமையா அப்பா அமை துதிக்கிறோமே அவங்க ஊட்டியில் ஒரு வீடு கட்ட வேண்டும் நினைத்தார்கள் ஆண்டவரே அந்த வீட்டையும் கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா லோன் எடுக்கிற காரியங்களிலும் லோன் அடைத்து தீர கத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கைங்காசுமே ஆசீர்வதியும் அப்பா மக்கள் ஸ்தோத்திரமையா பிறருக்கு உதவி செய்ய கர்த்தாவே தம்முடைய குடும்பங்களை ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறோமையா அதை தொடர்ந்து விடையின் கரங்குலங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமையா பாஸ்டர் காலேஜ் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோமையா மனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமையா அப்பா முக ஜோசா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமையா மனைவி மிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் உடன் உள்ள ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோமையா எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே ஜெபத்திலே நாட்கள் அப்பா முக சோத்திர நேரம் காத்திருந்து ஜெபிக்க வலிமையா எடுத்து ஒருவரும் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஊழியத்தை தம்முடைய சமத்தில் தருகிறோமையா நீ ஊழியத்தை ஆசீர்வதி காத்து இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே.